ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு பிரேக் ஆஃப் ஹெவன் அனிமோட 15வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். நான் உங்க பொண்ணோடைய ஜீரோவா வேக்கன் பண்ண ஹெல்ப் பண்றேன்னு நம்மளுடைய ஹீரோ கத்தவும் அதை கேட்டு அவர் அப்படியே லைட்டா ஷாக் ஆகும். சேனு சொல்லிட்டு அவனுடைய மான்ஸ்டரை யூஸ் பண்ணி அடிக்க வருவோம். அவருடைய கட்டி யூஸ் பண்ணி அவனை தடுத்துட்டு என்ன சொன்ன திருப்பி சொல்லுடா அப்படின்னு அவரு சொல்லவும், உங்க பொண்ணோடைய கேஎஸ்ல இருக்கிறத வேக்கன் பண்ண நான் ஹெல்ப் பண்றேன். அதை கேட்டு அவ்வளோ ஷாக் ஆயிடுறோம். டேய் சின்ன பையா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே போய் சொல்லுவேன், நான் வேணும்னா உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். இல்ல மாஸ்டர், அவனை நம்பாதீங்க, அவனால கேஎஸ் நான் வேக்கன்லாம் பண்ண முடியாது, அவன் உங்க கிட்ட போய் சொல்றோம். கேஎஸ் அவேக்கன் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்றத எதுக்காகடா நீ சொல்ற அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லுவோம். அவன் பயந்துகிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ண டக்குன்னு அவரு மறைச்சு பக்கமும் மேல இருந்து மின்னலாம் அவன் மேல வந்து விழுது. பார்த்தா அவருடைய வெப்பனும் அந்த இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கு. அவரு என்னவோ சொல்லவும் டக்குன்னு அவருடைய கையில வந்து உக்காந்துக்குது. ஓ சூப்பரா இருக்கு இது. மாஸ்டர், இவ தண்டர் டைப் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு எவன்லி தண்டர் ஃபயர் எங்க இருக்குன்னு கூட தெரியும். ஓ அப்படின்னா என்ன, அந்த எவன்லி தண்டர் ஃபயர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, நீங்க எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு சாபுவாக்கு முதல்ல வாங்கன்னு அவரு சொல்றாரு. ஓகே வாங்க நம்ம எல்லாரும் போலாம், வாங்க நம்ம எல்லாரும் போலாம்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சீனை கட் பண்ணா அவங்களுடைய இடத்துக்கு வந்துட்டு எல்லாரும் சைலண்டா நின்னுகிட்டு இருக்கவும், அவரோ சரக்கு எடுத்து அடிச்சுட்டு, நீ எப்படி ஜீரோவை பிரேக் பண்ணிட்டு கேஎஸ் அவேக்கன் பண்ண போறன்றத என்கிட்ட சொல்லுடான்னு சொல்லவும், கேஎஸ் அவேக்கன் பண்றப்ப சோல் கொஞ்சம் டேமேஜ் ஆகும், ஆனா அது எல்லாத்தையும் நம்ம ஸ்பிரிட் பவர் மூலியமா சரி பண்ணிக்கலாம்னு ஹீரோ சொல்லவும், ஆனா இது மூலியமா சோல் அழிஞ்சு போயிடாதாடான்னு அவரு கேட்கவும், ஆமா அதுக்காக தான் அவங்களுடைய லெவல்ல இருக்கக்கூடிய மான்ஸ்டரை நம்ம கண்டுபிடிச்சாகணும், இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் இல்லை, என்கிட்டயே விட்ட இப்போ மான்ஸ்டர் இருக்கு, அதை நீ யூஸ் பண்ணிக்கோடா. சீனியர், அவங்களுடைய கேஎஸ் அவேக்கன் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்க விரும்புறேன். அது என்னன்னா, முதல்ல நீங்க என்ன தண்டர் ஃபயர் சீட் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே அதை பத்தி கேட்டு இருப்ப அப்படியே நம்ம ஹீரோக்கோ உள்ளார அல்லு கைண்டிடுது. நம்ம தம்பியும் பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சாராம். எப்படியா இருந்தாலும் நீ சாக போறேன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால வெயிட் பண்ணாத, டக்குன்னு வாய திறந்துடுறா அப்படின்னு ஹீரோ அவனை உள்ளார சொல்லிட்டு இருந்துட்டு, சீனியர் இது என்னுடைய மிஷன், நீங்க கூட வந்தா மட்டும் போதுன்னு சொல்ல அவரும் அப்படியே பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு, அப்ப நான் நினைச்சது சரிதான், நீ தானே எவனுடைய சன்னு. அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஷாக்காவ அப்படியே சீனை கட் பண்ணா அவங்களும் அந்த தண்டர் ஃபயர் இருக்கிற இடத்தை தேடி கிளம்பிடுறாங்க. சரி சீனியர், உண்மையிலேயே நீங்க என்னுடைய ஐடென்டிட்டியை என்னை பார்த்தப்பவே கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமாண்டா, நான் அவனை பார்த்தப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். அந்த எவன் மிஷன் எல்லாத்தையும் நீ தானடா கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்க மாஸ்டர். இவர் எல்லாத்தையுமே சரியா சொல்லிட்டு இருக்காரு. உண்மையை சொல்லணும்னா இதுக்கு நான் தயாராகவே இல்லை, எல்லாமே சடனா நடந்துருச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காதுடா, அதனால நீ அந்த எவன் மிஷனை எல்லாத்தையும் நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. உனக்கு கொடுத்துருக்கிற வேலையை நீ சந்தோஷமா செஞ்சு முடி, வேற எதை பத்தியும் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. சரிடா, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. நான் இதுக்கு முன்னாடி இங்கிருந்து தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துல லைட்னிங்கும் இல்ல, ஃபயரும் இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எல்லாமே மலைக்கு கீழே தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துகிட்டு இருக்கு. திடீர்னு அந்த இடத்துல என்னவோ சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல உல்ஃபு மான்ஸ்டருங்க எல்லாம் வந்துருது. நம்ம ஹீரோவோ அவனுடைய பிரேக்கை யூஸ் பண்ணி அதுங்களை அடின்னு அடிச்சு எல்லாத்தையும் எப்படியோ ஒரு வழியா போட்டு தள்ளிடுறோம். தம்பி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய மூவ்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்து உன்னுடைய எனர்ஜியை வீணாக்காத. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சது இல்ல, நீங்க சொன்னது எனக்கு நல்லாவே புரிஞ்சது. ஓ, இந்த இடத்த பார்க்க உண்மையிலே அட்வான்ஸ் காப்பி மாதிரி இருக்கு. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா ஒரே பாய்சனா இருக்கு. சீனியர், நம்ம இப்ப என்ன பறந்து போலாமா இல்ல அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ண போறீங்களா? அப்படியே அவரும் மறைச்சு பார்க்க, சரி வாங்க நம்ம அப்படின்னா நடந்தே போலாம், இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, இந்த மிஷின் கடவுள் உனக்காக கொடுத்துருக்காரு, அதனால இதை நீயே தாண்டா தனியா செய்யணும். முதல்ல நான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்ததே பெரிய விஷயம்டா, என்ன நான் மட்டும் தனியா போகணுமா? அந்த இடத்துல பெரிய படைய வந்தா நான் என்ன பண்றது? அப்படின்னா இதுக்கப்புறம் நான் மட்டும்தான் தனியா எல்லாத்தையும் சமாளிச்சாகணும் போல தெரியுது. சன் ஆஃப் ஹெவன், கண்டிப்பா உன்னால முடியும், நீ ஒன்னும் கவலைப்படாத ஐயோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அப்படியே பயத்தோடயே உள்ளார போய்கிட்டு இருக்கோம். அப்படியே சைட்ல இருந்த கிறிஸ்டல்ல என்னவோ வெளிச்சம் வரவும், என்னடா வெளிச்சம் இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை வைக்க அவனுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருது. இதை பார்க்க புரோக்கன் மிரர் மைண்ட் மாதிரி தெரியுது. டே தம்பி, நம்ம இதை எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு இங்க இருந்து ஓடி போயிடலாமாடா? மாஸ்டர், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க அதிகமான சக்தி அப்சர்வ் பண்ணீங்கன்னா நீங்க செத்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, என்ன அப்படியோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பயந்துகிட்டு அங்கிருந்து வரான். ஓ மான்ஸ்டர், அங்க கொஞ்சம் பாருங்களான்னு சொல்ல பார்த்தா அந்த இடத்துல பயங்கரமா லைட்னிங் வந்துகிட்டு இருக்கு. வா, இந்த இடத்துல ரொம்ப அதிகமான தண்டர் இருக்கு, இந்த இடத்துல தான் தண்டர் ஃபயர்
ஹீரோடைய சோல லாக் பண்ணி வச்சிருக்காங்களா? உண்மையிலேயே இது ரொம்ப அற்புதமா இருக்கு. எனக்கு எப்படியோ இது கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே திடீர்னு அந்த இடத்துல என்னவோ கிராஸ் ஆகுது. மாஸ்டர் கவனமா இருங்கன்னு நம்ம தம்பி சொல்ல திடீர்னு எங்கிருந்தோ தண்டர் பால் வந்து விழவும் நம்ம ஹீரோ இப்படி அதுல இருந்து தப்பிச்சறான். பார்த்தா அந்த இடத்துக்கு தண்டர் உல்ஃப் வந்துருது. என்னடா இதுன்னு நம்மளுடைய ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுவோ அதோடைய லைட்னிங் எல்லாத்தையும் வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்கு. மாஸ்டர் இந்த தண்டர் பீஸ்ட் தான் அந்த எவன் தண்டரை பாதுகாத்துக்கிட்டு இருக்கும் போல தெரியுதுன்னு நம்மளுடைய தம்பி சொல்ல, ஆமாண்டா தம்பி எனக்கும் தெரியுதுன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த தண்டர் மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அடிக்க வர நம்ம ஹீரோவை தப்பிச்சு வர்றான். பார்த்தா திருப்பி அது நம்ம ஹீரோவை அடிக்க வர நம்ம ஹீரோ திருப்பி அதுல இருந்து தப்பிச்சுட்டு அவனுடைய பிரேக்கை எடுத்து அந்த தண்டர் மான்ஸ்டரை அடிக்க ஆரம்பிச்சான். பார்த்தா அந்த தண்டர் மான்ஸ்டர் விடாம நம்ம ஹீரோவை துரத்த நம்ம ஹீரோவோ எப்படியோ அதை அடிச்சுட்டு நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கா. எங்க எதுக்காக நீ இப்ப இவ்வளவு சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க? லீஜிக்கு எதுவும் ஆயிருக்காது இல்ல, அவரு நல்லா தானே இருப்பாருன்னு நம்மளுடைய ஹீரோயின் கேட்க, நீங்க எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதான் என்னுடைய அப்பா தான் கூட போயிருக்காரு இல்ல, அவர் கூட இருக்கிற வரைக்கும் சீனியருக்கு எதுவும் ஆகாது. நீங்க அவரை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நிறுத்துங்க சரின்னு தலையை ஆட்டிட்டு நம்ம ஹீரோவையே அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த தண்டர் விஸ்ட் அதோடைய தண்டர் பால் அனுப்ப நம்ம தம்பி முன்னாடி வந்து நின்னுகிட்டு அந்த பிரேக்கை யூஸ் பண்ணி ஷீல்டு மாதிரி வர வச்சு தடுக்க ட்ரை பண்றான். பார்த்தா அதை தடுக்க முடியாம அப்படியே போயிட்டு கீழே விழுந்துறாங்க. பார்த்தா அந்த தண்டர் பிஸ்டோ நம்ம ஹீரோ சைடு வர, இது உண்மையிலே ரொம்ப பயங்கரமா இருக்கு, இதை நான் இப்படியே விடக்கூடாது, உனக்கான ஸ்பெஷலான ஆப்போனன்ட்டை நான் வெளியில வர வைக்கிறேன், ஸ்ட்ரோம் உல்ஃப் நான் உன்னை சம்மன் பண்றேன், சீக்கிரம் வெளியில வான்னு நம்மளோட ஹீரோ சொல்ல அந்த உல்ஃபும் அப்படியே வெளியில வந்துருது. தேலே நான் உன்னை சம்மன் பண்றேன், சீக்கிரமா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. பார்த்தா அந்த தேலும் வெளியில வந்துட்டு அதை பார்த்து பயங்கரமா கடுப்பாயிடுது. பார்த்தா அந்த உல்ஃபு பயங்கரமா கடுப்பாகி கத்திக்கிட்டு இருக்க, ஹீரோவுடைய உல்ஃபு அப்படியே வேகமா ஓடி வரவும் அந்த உல்ஃபு ஹீரோவுடைய உல்ஃபு அடிச்சுக்கிட்டு இருக்க, ஹீரோவுடைய உல்ஃபும் எப்படியாவது அதை அடிக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஹீரோவுடைய உல்ஃபை தூக்கி போட்டு அடிச்சிருது. திருப்பி அது ஏஞ்சுக்கலாம் ட்ரை பண்ண அது டக்குன்னு அதோடைய தண்டரை யூஸ் பண்ணி அடிச்சு அதை காலி பண்ணிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிடறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு பிடிச்ச எமோஜா கமெண்ட் பண்ணி விட்டுட்டு போயிடுங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லா டக்குனு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பாக்குறேன். See you guys.